வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது கவலைக்கிடமாக இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த கதையையும் முடித்த செந்தில் பாலாஜி யார் யார் எவ்வளவு கருப்பு பணம் வைத்திருக்கிறார்கள், எங்கு பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறையிடம் பார்த்தீங்கன்னாக்க வாக்குமூலம் அளித்திருக்கிறார். யார் எவ்வளவுன்றதை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். இந்த காரணத்தினால தான் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். அதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் காணொலியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காம நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். திமுகவோட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவின் பல துறை அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தற்போது மீண்டும் பல அமைச்சர்கள் பார்த்திங்கனாக்கா அமலாக்கத்துறையிடம் மாட்டியிருக்கிறார்கள், சிக்கியிருக்கிறார்கள். இதற்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க, புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வரும் செந்தில் பாலாஜி அவர்கள்தான் இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத சற்று முன்பு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் தலைவர் சற்று முன்பு கவலைக்கிடமாக இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தற்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இல்லையா, கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேல் கடந்திருக்காரு. அவரை தொடர்ந்து ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சற்று முன்பு அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் முந்தின நாள் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரான துரைமுருகன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு விதமான சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான்றதில் தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் இது எவ்வளோ பணங்கள் பதுக்கி வைத்திருந்தார்கள், எங்கு எவ்வளோ பணங்கள் பதுக்கி வைத்திருந்தார்கள் என்று அமலாக்கத்துறையிடம் வாக்குமூலம் அளித்து விட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். இதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன் வீட்டிலும், ஏவா வீட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததாக முன்னாள் அமைச்சரான பொன்முடி வீட்டிலும், இவங்க எல்லார் வீட்டிலும் ஒரு சோதனை நடத்தியதற்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். வாக்குமூலம் கொடுத்ததன் காரணமாக தான் அவர்கள் விரைந்து பார்த்தீங்கன்னாக்கா சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அதுவும் திமுகவின் முக்கிய புள்ளிகள் வீட்டில் மட்டுமே. அதுதான் உண்மை. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமேன்றதில் தெளிவாக உறுதிப்படுத்துகிறோம். ஸோ இது போன்ற முக்கியமான அரசியல் தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்ப்போம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.